இனிய காலை வணக்கம். பொதுவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸ்பீக்கர்லாம் யார் என்னன்ட்டு ஒரு மழத்துக்கு எழுதி நாங்கள் பொய்யா ஒரு பயோடாட்டா கொடுப்போம், அதை அப்படியே படிப்பாங்க. அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டோம். நான் லெட் மீ இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப். ஐ எம் சேகரன், Secretary Humor Club International Triplicane Chapter, right from the year 1983. And we have started this association only to promote qualitative humor and to bring more public relations through humor. ஒரு 15 பேரோடு ஆரம்பித்தோம் 1983. இந்த சினிமாவில் வந்த விவேக், சார்லி எல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட்டு. இப்போ உள்ள எஸ்கேயும் பார்ட்லி எங்களோட ப்ராடக்ட்டு தான். எஸ்கேன்னா சிவகார்த்திகேயனா அப்படி அது ஆரம்பித்தோம். இன்றைக்கி 41 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வி ஹாவ் 2500 மெம்பர்ஸ் இன் கிரேட்டர் சென்னை அலோன். அண்ட் வி ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் ப்ரொமோட்டிங் ஹியூமர். யூ கேன் சி ஆல் அவர் ப்ரோக்ராம் த்ரூ அவர் யூடியூப். நான் ஒரு எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்ட்டு இந்த மேடத்திட்ட கேட்டேன். அவங்க ஒரு டைம் சொன்னாங்க. நான் நேத்திக்கு செவேராவில் ஒரு ரோட்டரி கிளப்புக்கு பேச போயிருந்தேன். அங்கே அதே மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க தான் என்னை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், கொஞ்சம் ரோட்டரிலாம் போனால் இங்கிலீஷில் கொஞ்சம் பீத்திக்கணும், நமக்கு தெரியுமோ தெரியாதோ 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசினா தான் நம்ம ஸ்பீக்கர்னு அவங்க அட்மிட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவ்வளோ ஐ கேன் ஸ்பீக் ஹியர் அப்படின்னேன். என்ன கேட்டிங்கன்னாரு, நான் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னேன். அவர் தான் என்னை ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணி கூப்பிட்டாரு. நான் எவ்வளோ நேரம் இங்கே பேசணுன்னா, அவர் ஏதோ ஒரு வேறு மூடில் இருந்திருக்கார். அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சேகர், நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் எழுந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். பட் எனக்கு இந்த லைப்ரரி, அண்ணா யூனிவர்சிட்டி சென்டினரி லைப்ரரி ஆடிட்டோரியத்தில் இதெல்லாம் பேசும்போது பார்க்கும்போது என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. அப்போல்லாம் ஐ பிலாங் டு எ ரிமோட் வில்லேஜ் ஃப்ரம் டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரியெல்லாம் பாஷ் ஆடிட்டோரியம்லாம் கிடையாது, எல்லாமே கூரை போட்ட ஸ்கூல் தான் எல்லாமே. செஷன்லாம் லைப்ரரி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கூகுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அண்ட் டாக்கிங் அபவுட் 1960s. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஒன்று வைப்பாங்க எல்லா ஸ்கூல்லேயும். எங்கள் ஸ்கூலில் வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்தது. ஒரு பெரிய கிளாஸ் ரூம், அவ்வளோதான். இந்த மாதிரியெல்லாம் எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. நான் வந்து ஐ வாஸ் ஸ்டடிங் அட் 9th ஸ்டாண்டர்ட். ஐ வாஸ் செலக்டட் ஃபார் மை ஸ்கூல். பாரதியாரை பற்றி பேசணும் அப்படின்னுட்டு. பொதுவாக அப்போல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இப்படியெல்லாம் கமா ஃபுல் ஸ்டாப்பெல்லாம் வச்சு டிக்ஷனோட பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுவும் வில்லேஜெலாம் பார்த்தீங்கன்னா என் பெயர் சேகரன் அப்படி தான் ஆரம்பிப்போம். அந்த 30 ஸ்கூலும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு, எங்கள் ஸ்கூல் தான் சென்டர். என்னுடைய டோக்கன் நம்பர் 27. மகாகவி பாரதியாரை பற்றி பேசணும். எங்கள் அம்மாவும் எங்கள் பள்ளிக்கூட வாத்தியாரும் சொல்லி கொடுத்தது அப்படியே மக்கப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசலான்ட்டு போனோம். ஒரு 1000 பேர் வந்திருந்தாங்க. அப்போவே ஒரு பெரிய விழா அது. ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் இருந்தாங்க. அதில் வந்து ஒருத்தர் பேசும்போது டோக்கன் நம்பர் 12 வந்து மனோகரன் ஒரு பையன் மன்னார்குடியிலேருந்து வந்து பேசினான். அவன் எப்படி பேசினான்னா, அந்த ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த ஸ்டைல் ரஜினிகாந்த் வரா மாதிரி அந்த ஸ்டைலுக்கே எல்லோரும் கை தட்டினாங்க. மகாகவி பாரதியாரை பற்றி அப்படி பேசுகிறான், குதிச்சு பேசுகிறான். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து, இதுக்கப்புறம் நீங்கள் பேசி கிழிச்சிட போகிறீங்களான்னு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பள்ளிக்கூடவாதியார் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறானேன்ட்டு. அவன் எப்படி பேசினாங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சொல்லட்டுமா? அவன் எப்படி பேசுகிறான்னா, மகாகவி பாரதியாரை பற்றி மகாகவி பாரதியாருக்கே தெரியாத நியூஸ் எல்லாம் சொல்கிறான். நம்ப முடியுமா சொல்கிறான். இத்தனையும் முடிஞ்சது. தமிழ் முடிஞ்ச உடனே அப்புறம் எனக்கு என்னுடைய டோக்கன் நம்பர் அத்தனை பேரும் கைத்தட்டினாங்க. அந்த 3 ஜட்ஜுமே வந்து அவனுக்கு தான் மார்க் போட்டிருக்கணும்னு அந்த அளவுக்கு பேசினாங்க. அந்த 30 பள்ளிக்கூடத்தில் இல்லாத ஹெட்மாஸ்டராக பார்த்து ஜட்ஜாக போட்டிருந்தாங்க. என்னுடைய டோக்கன் வந்தது. நான் வந்து மகாகவி பாரதியாரை பற்றி பேசினேன். என்ன யூஸ்வலாக அவர் வந்து இதில் பண்ணது, அப்புறம் காசிக்கு போனது, இப்போ சுதந்திர போராட்டத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொன்ன உடனே அந்த மன்னார்குடி பையன் அவ்வளவு ஆக்டிவாக ஆக்ஷனோடு பேசினானேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு
நான் எப்போவோ படிச்சிருக்கேன். மகாகவி பாரதியார் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் திருவல்லிக்கேணியில் வந்து இருந்தார். அந்த கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு போகும்போது ஒரு நாள் தேங்காய் பழம் கொடுக்கும்போது யானை ஒரு தூக்கு சுழட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் அவர் இறந்து போனாருங்கிற ஒரு செய்தி நான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த டெக்ஸ்ட்டில் அது இல்லை. எங்கள் அம்மாவும் எங்கள் வாத்தியாரும் சொல்லிக் கொடுத்த டெக்ஸ்ட்டில் இல்லை. நான் அப்படி பேசிகிட்டே வந்தேன். மேலே போனாங்க. அவங்க டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு மேலே போனாங்க. நான் திடீர்னு மனோகரன் நினச்சின்னு நானாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் திருவல்லிக்கேணியில் கடைசியில் தங்கியிருந்தார். எங்கள் அம்மா சபாஷ் மேலே போங்கிறா, டெக்ஸ்டில் இல்லை மேலே போங்கிறா. அப்படி வழக்கமாக தான் செல்லுகின்ற பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்லிட்டு வருகின்ற பொழுது வழக்கமாக சந்திக்கின்ற யானையை பார்த்து தடவி கொடுத்து யானைக்கு சில பழங்களை கொடுத்தார். மகாகவி பாரதியாரை மதம் பிடித்த யானை தூக்கி எறிந்து அப்படின்னு உணர்ச்சிகரமாக மேலே போயிட்டேன். தூக்கி எறிந்து அப்படின்னா மறந்து போச்சு. இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மறந்து போயிடும். ஒரு பெரிய வேக்யூம் கிரியேட் ஆகிடும். குட்டி பார்ப்பாங்க, ஒன்றும் வராது. பக்கத்தில் இருக்கிற பையனை பார்த்தா அவன் நம்மளை விட கேவலமாக முடிச்சுட்டு இருப்பான். இப்போ மகாகவி பாரதியாரை யானை தூக்கி எறிந்து அப்படின்னா மறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் 3 நிமிஷம் பேசணும். தூக்கி எறிந்து என்னால் பேச முடியவில்லைன்னு ஓன்னு அழுது போய் உள்ள உக்காந்துட்டேன். எங்கள் அம்மா அப்படியே கொத்தோடு பிடிச்சு 8 இட்லி தின்ன சனியனே, அது என்ன மகாகவி பாரதியாரை யானை பிடிச்சு ஓங்கி அரைஞ்சாங்க. எங்கள் பள்ளிக்கூடவாதியார் பேரை கெடுத்துட்டியாடா, அவன் மகேந்திரன் பேசுகிறேன்னு சொன்னானே, நேற்று வரைக்கும் பேசுகிறேன் நான், பேரை கெடுத்து இவ்வளோ தூரம் நடந்து. இந்த 30 பேரும் பேசினதுக்கப்புறம் இந்த 3 ஜட்ஜு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ 1 2 3 அனௌன்ஸ் பண்ணோன்னு ஸ்டேஜுக்கு வரும்போதே கை தட்டுறாங்க. என்னன்னு கேட்டால், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், மனோகரனுக்கு தான் அந்த ப்ரைஸ் வரப்போகிறது மன்னார்குடி பையன் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த 3 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜு ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே வந்து மனோகரனுக்கு தான் அந்த ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்த்தீங்க, நாங்களும் அப்படித்தான் போட்டோம். ஆனால் தீர்ப்பை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். என்னவென்று கேட்டால், முதல் பரிசு செம்மங்குடி நான் அந்த பள்ளிக்கூடத்தில் செம்மங்குடி உயர்நிலை பள்ளியை சேர்ந்த சேகரன் அவர்களுக்கு முதல் பரிசு வருகிறதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு ஏன் முதல் பரிசு வருதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். மனோகரன் பேசினதுக்கப்புறம் யாருக்குமே ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஏன் இதை மாற்றினோன்னா, உங்கள் பள்ளியிலேருந்து படித்த சேகரன் ஒருத்தந்தான் மகாகவி பாரதியாரை யானை மிதித்து என்று சொல்லி அதை தாங்க முடியாமல் அழுதானே. ஒரு தேசிய கவிக்கு நேர்ந்த இறப்பை தாங்க முடியாமல் அழுகிறான் என்று சொன்னால் 9 வயசு மாணவனுக்கு எந்த ஒரு தேசிய உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் அதுக்கு அழுதேன், மறந்து போச்சுன்னு அழுதேன். சரி, எனக்கு இந்த ஹால்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. அப்புறம் நான் படிக்கும்போது அந்த வசதிகள்லாம் இல்லை. நான் வந்து மற்ற இடம்லாம் ஓட்டிகிட்டு போயிடுவேன். 2 ஹவர் 2.5 ஹவர் என்னால் பேச முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட், எஸ்பெஷலி ஐஐடி ஸ்டூடெண்ட்னா 1 ஸ்டெப் பேக்கு தான் அடிக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுறது அப்படின்னு சொன்னோன்னா பேச்சாளர்கள்லாம் கொஞ்சம் 1 ஸ்டெப்பு பின்னாடி தான் போவாங்க. இருந்தாலும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அதோட விளைவுகளை இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். உலகம் வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி இன்னுமே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பக்கம் ரோடு போடுறோம், ஒரு பக்கம் சொல்லிட்டு மரத்தெல்லாம் அடைச்சிட்டோம், ஏடியெல்லாம் கிடையாது, விவசாய நிலங்கள்லாம் கிடையாது, எங்கே போனாலும் ராவாக தான் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற டிவி, நம்ம யூஸ் பண்ணுற ஏசி மிஷின்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது உலகத்தோட வெப்பம் அப்படியே மேலே கூட்டிகிட்டு தான் போகும். இப்போ நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு எதை விட்டுட்டு போகிறோன்னு தெரியல. நம்மெல்லாம் இருந்தபோது கிணத்துல தண்ணி இருந்தது, ஆற்றுல தண்ணி இருந்தது, நம்ம தண்ணியெல்லாம் வாங்கி குடித்த காலமே கிடையாது. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் 10 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா, whatever may be our qualification, whatever may be our standard of life and whatever may be our earnings, இன்றைக்கி முழுக்க தேவை ஒரு இயற்கை பாண்ட ஒரு மரங்கள்லாம் அதிகமாக இருக்கும், இயற்கை சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணாங்க. இப்போல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. அதனால் நாம் இங்கே ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கீங்க. நீங்கள் வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெக்கும்போது சுச்சுவேஷனே வேறு மாதிரி இருக்குது. யூ மே பி ரிச்,
யூ மே பி ரிச் இன் குவாலிஃபிகேஷன், நிறைய சம்பளம் வாங்குவீங்க, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ தகுதி இல்லாத பல நிலைகள் வந்து சேரும். அதனால் எக்ஸனோடா இன்டர்நேஷ்னல் நான் முன்னாடி இருந்தேன், ஒரு காலத்தில் அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். இப்போ பாரி சார் வந்து அது ரொம்ப ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக என்னன்னு தெரியல, இஸ் த பிரசிடெண்ட் ஃபார் திஸ் அசோசியேஷன். மேடம் சங்கீதா மேடம் வந்திருக்காங்க. இனிமே வந்து நம்ம இயற்கையை கட்டுப்படுத்தி இயற்கை சூழ்நிலை நிறைய மரங்கள் வளர்த்தால் ஒழிய நம்மளுடைய வந்து இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நேச்சுரல் கிளாமிட்டிஸ்லாம், அதுவும் 24 and 25 வந்து ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனாலும் இயற்கையோடு ஒத்து வாழ்வோம், கூட்டு குடும்பமாக இருக்கும், கூடுமான வரைக்கும் நியூக்ளியர் ஃபேமிலின்னு இல்லாமல் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவாக நான் ஹியூமர் கிளப்பில் இருக்கேங்கிறதுனால ஒரு ஜோக்கோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மயான அமைதியோடு கேட்குற ஒரு ஆடியன்ஸு, ஹியூமருக்கு கேட்குற ஒரு ஆடியன்ஸு நீங்களாக தான் இருக்கும், யாரும் கை தட்டாமல். ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் காத்தால 9 மணிக்கு ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் 12 மணிக்கு அவர் சொல்கிறார், 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 12 மணிக்கு சொல்கிறார், இனிமேல் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னார். ஆடியன்ஸ் எல்லாம் நொந்து போயிட்டாங்க. விஷயமே இல்லாமல் 3 மணி நேரம் பேசினானா இவன், இனிமேல் விஷயத்தோட எவ்வளோ நேரம் பேச போகிறான்னா ஒருத்தர் எழுந்து வந்துட்டார். அங்கே எழுந்து வந்து போடியத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து நல்லா அப்படி காமிச்சிட்டு தொடச்சிட்டு இப்படி வச்சுட்டு அவர் கீழே இறங்கிட்டார். இப்போ அவர் சொன்னார், இல்லை சார் நீங்கள் துப்பாக்கியை பழையபடி பையில் வைங்க, அப்போ தான் என்னால் மேற்கொண்டு பேச முடியும் அப்படின்னு வந்து பஞ்சாயத்து ஓடுது. இல்லையா நீ பேசுங்கிறான், இவன் துப்பாக்கியை வைங்கிறான். இது ஒரு 5 நிமிஷம் ஓடினதுக்கு அப்புறம் அப்போ அந்த துப்பாக்கி வச்சவன் சொன்னான், நீ பேசியா, துப்பாக்கி ஒன்றை சுடுறதுக்கு இருந்த துப்பாக்கி இல்லை, ஒன்றை சுட்டா நீ என்ன பண்ணுவ, பாவம் அப்பாவி உன்னோட போயிடும், உன்னையெல்லாம் ஒரு ஸ்பீக்கர்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணார் பார், அந்த ஆளை சல்லி சல்லியாக சுடணும். இப்போ என்ன யார் கூப்பிட்டாங்கன்னே தெரில, ஏதோ அசரீரியாக ஒரு ஃபோன் வந்தது, அதனால் நான் வந்தேன். anyhow I wish you the function a grand success, because எங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது, மனைவிக்கு மரியாதை அப்படின்னு ஒரு பெரிய ஈவெண்ட் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்குது. நான் அந்த சின்ஸ் ஐ எம் த டைரக்டர் ஆஃப் த ஷோ நான் அங்கே இருந்தாகணும். இருந்தாலும் என்னை கூப்பிட்டமைக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லி, இந்த எக்ஸனோடா இன்டர்நேஷ்னல் அமைப்பு வந்து பெரிய அளவில் வளரணும். அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் அதுக்கு வந்து கை கொடுக்கணும். நான் ஐ எம் 72 now, நான் இனிமேல் கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாளைய உலகத்தின் மகிழ்ச்சியும் நாளைய உலகத்தின் இயற்கை பாதுகாப்பும் மரங்கள் சார்ந்த பறவைகளும் நன்றாக இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு இன்டர்நேஷ்னல் அந்த எக்ஸனோடா அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு வேணும். அதை திறம்பட செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாரி அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது இது கெரியர் கைடன்ஸ், ஆனால் முழுக்க கெரியர் கைடன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் நகைச்சுவை ஃபன்னெல்லாம் இருக்கணுன்ட்டு ஐயாவை கூப்பிட்டா அவர் ஃபன்னில் மெசேஜ் நிறைய கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி, ஐயாவுடைய ஸ்டைலில் இன்றைக்கி நகைச்சுவை இருந்தது. நம்ம எல்லோரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம், பாராட்டுக்கள், மகிழ்ச்சி. நீங்கள் அந்த பிஸி ஷெட்யூலில் ரொம்ப பெரிய ப்ரோக்ராம் மனைவிக்கு மரியாதைன்ற நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கிடையில் இங்கே வந்ததுக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்வோம். சின்ன அன்பளிப்பாக ஒரு சிறிய செடி, ஒரு மணி பிளான்ட் ஐயாவுக்கு நமது ஏரி காக்கும் சுப்பிரமணிய அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் வழங்குகிறார். மகிழ்ச்சி. ஐயா 2 பேரும் நம்ம சுப்பிரமணிய ஐயா 200 ஏரி குளங்களுக்கு மேலே மீட்டு எடுத்திருக்கார். அவங்க கையினால இன்னைக்கு முதல்ல அவங்க செடியை பரிசாவலங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நல்லா கைத்தட்டலாம். பட்டர்ஃப்ளை கிளாப்ஸ் கோ.